ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோகுல் படத்தோட செகண்ட் பார்ட்டை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த செகண்ட் பார்ட் நல்லாவே புரியும். படத்தோட ஆரம்பத்திலேயே ஒருத்தன் ஒரு பொண்ணை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன், ஆனால் என் அப்பா பணக்கார மாப்பிள்ளையா தேடிட்டு இருக்காருன்ற மாதிரி வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருப்பா. அந்த டைமில் அந்த பொண்ணோட தங்கச்சி வருவா. அப்பா வெளியே வரப்போறாரு, ஒழுங்கா இவனை அமுச்சிடுன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. இவங்க அதை கூட கண்டுக்காம பேசிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணோட அப்பா வந்துருவாரு. யாரா என் பொண்ணு கூட பேசுறதுன்னு அந்த பையன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். அப்புறம் தங்கச்சி சாப்பாடு எடுத்துட்டு வந்தால ஆடு மேய்க்கிற ஒருத்தங்கிட்ட தான் கொண்டு வருவா. உனக்காக நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், உன் கூட நான் தனியா பேசணும்னு நினைக்கிறேன், பேசலாமான்ற மாதிரி கேட்பா. அந்த பொண்ணுகிட்ட இவன் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி லவ் சொல்லியிருப்பான் போல இருக்கு. இப்போ நான் ஏத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லுவான். ஆனா இப்போ அவன் தயங்குவான், ஏன்னா அவனோட முகத்துல ஒரு தீக்காயம்லாம் இருக்கும். இதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல, நான் உன்னை விரும்புறேன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பா. அந்த டைம்ல ஒரு ஆடு காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கோம். அதை பிடிக்கிறதுக்காக அவன் எந்திரிச்சு போறான். பொண்ணும் பின்னாடி வந்துகிட்டே இருக்கா. அப்போ பயங்கரமான ஒரு உருவத்தை பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஓடி போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அதே இடத்துல தடுக்கி விழுந்துடுறா. அவன் முன்னாடி ஓடும்போது பச்சை கலர்ல ஏதோ ஒரு நிறத்தை பார்த்துட்டு பயந்து கத்திக்கிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. போன பார்ட்ல நம்ம குரு விட்டு போன போட்டியை தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திறந்துட்டு இருக்காங்க. அந்த பேப்பர்ஸ்ல அவர் எந்தெந்த பொண்ணு எப்போ போய் செத்துருக்குன்னு எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா 2-3 டேட் எழுதியிருக்காரு, இந்தந்த டேட்ல கொலை நடக்கும்ட்டு. அதை ஹீரோ கனெக்ட் பண்ணி பாக்குறான். எதிர்பார்த்த மாதிரியே அவர் சாவறதுக்கு முன்னாடி எழுதின ஒரு டேட்ல ஒரு பொண்ணு செத்து போயிருக்கா. அதாவது போன பாட்டுல போட்ல செத்துருப்பாள் அந்த பொண்ணு தான். அது மட்டும் இல்லாம 12+1 ஒரு பேப்பர் வேற இருக்கு. அதுல ஹீரோட பேர் போட்ட ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல ஹீரோ யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சுட்டு ஒரு கேலண்டரை கொண்டு வரான். கொலை நடந்த எல்லா டேட்லயும் ஒரு நல்ல நாள் இருக்கு. அதாவது சுப முகூர்த்தம்வாங்களே, அந்த டைம்ல தான் கொலைகள் நடந்திருக்கு. அடுத்த சுப முகூர்த்தம் வரதுக்கு எத்தனை நாள் இருக்குன்ற மாதிரி பார்த்தா 2 நாள் இருக்க மாதிரி தெரியுது. அப்போ 2 நாள் கழிச்சு யாரையும் அவன் கொலை பண்ண போறான்ட்டு ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிடுறான். அதுக்கடுத்து இந்த ஊருக்கு ஒருத்தன் குதிரையில வரான். அவனே ஒரு சூனியக்காரம்புல இருக்கு. அவனை பார்த்த உடனே எல்லாருமே பயப்படுவாங்க. சின்ன பசங்க எல்லாம் இழுத்துட்டு போறாங்க. போலீஸ்காரோட அசிஸ்டன்ட் இவனை பார்த்த உடனே கீழே ஊந்து எந்திரிச்சு ஃபாதர் கிட்ட, ஃபாதர் அவ வந்துட்டான்ற மாதிரி சொல்வாரு. இந்த ஊர்ல ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுதுன்ட்டு அவர் ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவன் ஸ்ட்ரைட்டா போன பாட்டுல செத்து போன சூனியக்காரியான ஹேனாவை பத்தி விசாரிப்பான். அந்த பொண்ணு செத்து போயிட்டான்ற மாதிரி சொன்னவன வருத்தப்பட ஆரம்பிச்சிடறான். இந்த பக்கம் போலீஸ்காரர்கிட்ட 2 பேரும் போயிட்டு, அவனை பிடிங்க சார், பிடிச்சி ஜெயில போடுங்க சார்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. எதுக்கு நான் அவனை பிடிச்சி ஜெயில பண்ணோம், அவன் மூஞ்சி பார்க்கவே கொடூரமா இருக்குன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லுவான். உன் மூஞ்ச முதல்ல கண்ணாடியில் பார்த்திருக்கியா, அதுவே அப்படிதான்டா இருக்கும், இதுக்கெல்லாம் பிடிச்சி உள்ள போட முடியாது, போ வேற ஏதாவது காரணம் தான் கொண்டு வான்ற மாதிரி போலீஸ்காரர் சொல்லி அமுச்சு விட்டுறாரு. அடுத்து ஹீரோவை பார்க்க இந்த 2 லவர்ஸ் ஜோடிஸும் வராங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேட்டா, என்னுடைய தங்கச்சி நேற்று நைட்ல இருந்து காணும், அவளை கண்டுபிடிச்சு கொடுங்கன்ற மாதிரி ஹெல்ப் கேட்பா. ஹீரோ ஸ்ட்ரைட்டா திரும்பி கேலண்டரை பார்ப்பான். இன்னும் 2 நாளுக்கு அப்புறம் தான் எப்படி இருந்தாலும் அவ சாவா, அவளை கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி சொல்லுவான். அதே டைம்ல அந்த பொண்ணோட அப்பாவும் ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்க வந்திருப்பாரு. இவனை பார்த்தோன்னே, என் பொண்ணு பின்னாடி சுத்துற வேலையெல்லாம் விட்டுரு, அவளை நல்ல பணக்காரனான பையனுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டு அவரும் கிளம்பி போறாரு. ஹீரோ அப்படியே வெளியே எட்டி பார்ப்பான். லீசா குதிரையில வந்துகிட்டு இருக்கா. வேகமா வெளியே ஓடி போவான். அந்த டைம்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ அந்த சூனியக்காரனை பாக்குறான். நான் இந்த விஷயத்த சொல்லலாமா வேணாமான்னு தெரியல, வீட்டுல குளிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பேய் பொண்ணு இவளை பயம்புத்தி இருக்கா. ஹீரோ எனக்கு தான் சொந்தம், அவன் பக்கத்துல நீ போகாதன்ட்டு. எனக்கு புரியல, நான் பார்த்தது கற்பனையா உண்மையா, அவ யாருன்ற மாதிரி கேட்பா. அவ ஒரு பேயின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் ஹீரோ சொல்லுவான். அவ உன் கூட பழகிறதுனால தான் என்னை எப்படி டார்ச்சர் பண்றாளான்ற மாதிரி பயந்துட்டு, இருந்தாலும் அந்த பொண்ணு ரொம்ப அழகா தான் இருக்கா ஆளுன்ற மாதிரி கிண்டல் பண்ணுவா. அந்த டைம்ல ஹீரோனி அதிர்ச்சியா பாக்குறா. என்னன்னு பார்த்தா காட்டுக்குள்ள பயந்து போன பையன் உடம்பு ஃபுல்லா ரத்தத்தோட நடந்து வந்துகிட்டு இருப்பான். மான்ஸ்டர் மான்ஸ்டர்னு கத்திக்கிட்டு வரான். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ்காரர் உட்கார வச்சு அந்த பொண்ணை நீ தானே கொலை பண்ணன்ற மாதிரி விசாரிப்பாரு. ஹீரோ உடனே, ஏன் இப்படி சந்தேகப்படுறீங்க, ஏதாவது மிருகம் கூட இவங்களை தாக்கியிருக்கும், அவன் என்ன சொல்ல வரான்றத முதல்ல நம்ம கேட்கலான்ற மாதிரி சொல்லுவான். என்ன நடந்துச்சு சொல்லுன்ற மாதிரி கேட்டா அவன் மான்ஸ்டர்னு புலம்பிக்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணை நம்ம காட்டுல தேடி பார்க்கலான்ற மாதிரி ஹீரோ சொல்றான். போலீஸ்காரருக்கு இதுல விருப்பமே இல்லைனாலும் ஊர் மக்கள் கிட்ட சொல்லி ஃபுல்லா போய் தேடிட்டு இருக்காங்க. இப்போ காட்டுக்குள்ள ஹீரோ அந்த பேய் பொண்ணை பார்த்துருப்பான். போய் கோவமா பேச போனா அந்த பொண்ணு ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பா. இதுக்கப்புறம் லீசா விஷயத்துல தலையிட்டேன்னா அவ்வளவுதான்ற மாதிரி மிரட்டிடுவான். அப்பனா சரி, நான் அவ பேச்சுக்கும் போல உனக்கும் இனிமே ஹெல்ப் பண்ண மாட்டேன், நீயும் சக்திகளை கண்ட்ரோல் பண்ணிக்கின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. இதை பாக்குற ஷெரீஃப், டே என்னடா நல்லா இருக்கியான்ற மாதிரி சொல்லி ஹீரோ கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. போகும்போது கீழே ஒரே ரத்தமா இருக்கு. என் பொண்ணு தான் செத்துட்டா போல இருக்குன்ட்டு அந்த அக்காவும் அப்பாவும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ கூட அந்த பையன் ஆறுதல் சொல்ல வந்தா தள்ளி விடுறாரு அவங்க அப்பா. இதெல்லாம் பார்த்து அந்த பையன் கஷ்டப்பட்டாங்க, கிளம்பி போயிடுறான். ஆனா டாக்டர் ரத்தத்தை எடுத்து பார்த்து, ஒன்னும் பயப்படாதீங்க, இது ஒரு ஆட்டோட ரத்தம் தான்ற மாதிரி சொல்லுவாரு. உனக்கு ஒழுங்கா பார்க்க தெரியுமான்ற மாதிரி போலீஸ்காரர் கிண்டலா பேசுவாரு. ஹீரோவும் கோவப்படுவான், எதுக்கு அந்த டாக்டரை இன்சல்ட் பண்றீங்கன்ட்டு. அவனை பத்தி உனக்கு முழுசா தெரியாது, அவன் செத்தவங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பார்ப்பான், உயிரோட இருக்கிற யாருக்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டான்ற மாதிரி போலீஸ்காரர் பேசிட்டு இருப்பாரு. அந்த ரத்தத்தை பார்த்தோன்னே மறுபடியும் ஹீரோ விஷனுக்குள்ள போயிடுவான். அதுல சிவப்பு கலர்ல ஏதோ ஒரு பூவை பார்ப்பான். ஒரு பொண்ணு முக்காடு போட்டுன்னு இருக்க மாதிரி, அந்த பொண்ணுக்கு பின்னாடியே குதிரைக்காரன் வர மாதிரி பாப்பா. அந்த விஷனை பார்த்து எந்திரிச்ச உடனே, அந்த பொண்ணு இன்னும் சாகல, நாளைக்குள்ள அவளை கண்டுபிடிச்சாகணுன்ற மாதிரி சொல்றான். அப்புறம் டாக்டர் கிட்ட, நீங்க ஏன் உயிரோட இருக்கிற ஆளுக்கு சர்ஜரி பண்ண மாட்டீங்கன்ற மாதிரி கேட்பா.
கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன குழந்தைக்கு நான் சர்ஜரி பண்ணேன். ஆனா அந்த குழந்தை பொழைக்கவே இல்ல, இறந்துடுச்சு. அதுலேருந்து எனக்கு உயிரோட இருக்கிற ஆட்களுக்கு சர்ஜரி பண்றதுக்கே ரொம்ப பயம்ன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போறாரு. போகும்போது ஹீரோ, நான் பார்த்ததுலேயே நீங்க தான் பெஸ்ட் டாக்டர்ன்ற மாதிரி சொல்லி அமுச்சு விடுறான். அடுத்து ஹீரோ அவன் பேர் போட்டிருக்கிற ஃபைலை எடுத்து படிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுல ஹீரோ பிறக்கறதுக்கு முன்னாடி 5 குழந்தைங்க பிறந்திருக்கு. ஆனா 5 பேரும் இறந்து தான் பொறந்திருக்காங்க. இவன் மட்டும் எப்படி உயிரோட பொறந்தான்ட்டு தெரியலன்ற மாதிரி அவர் எழுதியிருக்காரு. இதை பார்த்த உடனே ஹீரோ தனக்கு விஷன் வருது, அந்த பேய் பொண்ணு சொல்றது எல்லாத்தையும் யோசிச்சு பார்ப்பான். அப்போ தனக்குள்ள ஏதோ ஒரு இருள் சக்தி இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த சக்தியை பயன்படுத்தி பார்ப்பான். பூவோட படத்து மேல கை வச்சோன்னா அந்த பூ இருக்கிற இடத்துக்கே போயிருவான். அந்த பூ பார்த்தா ரத்த கலர்ல இருக்கு. அதுல இருந்து ரத்தமா வடியுது. அந்த ரத்தம் படுற இடம் ஃபுல்லா தங்கமா மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ முக்காடு போட்டு ஒரு பொண்ணு அங்க நின்றுகிட்டு இருக்கா. அந்த பூவை ஒரு இன்னசென்ட்டால தான் பறிக்க முடியும். இன்னசென்ட்டோட ரத்தம் அவன் கையாலேயே தரப்படணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ தொட போறான். அந்த பொண்ணு திடீர்னு எரிஞ்சு போயிடுறா. இதை பார்க்கும்போதே ஹீரோ பயந்து அப்படியே விஷன்ல இருந்து எந்திரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் யாரை பார்க்க போறான்னா அந்த பேய் பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு தான் போறான். அந்த அருவிக்குள்ளேயே குதிச்சு பார்த்தா அந்த பொண்ணு இருக்க மாட்டா. ஆனா நிறைய பேய்ங்களா போட்டு இவனை அமுக்கி கொலை பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. கடைசியில அந்த பேய் பொண்ணு தான் வந்து ஹீரோவை காப்பாத்தி விடுறா. உன்னோட உதவி இல்லாம என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். சரி, உனக்கு நான் என்ன உதவி பண்றது? அந்த சிவப்பு கலர் பூவை பத்தி கேட்பான். இதை கேட்டோன்னே இவளே அதிர்ச்சி ஆயிடுறா. அதோட பேரு பிளட் ஃப்ளவர். அந்த ஃப்ளவர் வருஷத்துக்கு ஒரு தடவை நிலா வெளிச்சத்துல தான் பூக்கும். அதை சாதாரண ஒரு ஆளால பறிக்க முடியாது. அது இன்னசென்ட்டால தான் பறிக்க முடியும். அந்த பூ கிடைச்சா கல்ல கூட தங்கமா மாத்தலாம். ஆனா அந்த சக்தி வேலை செய்யணும்னா எந்த இன்னசென்ட் அதை பறிச்சானோ அதே இன்னசென்ட் கையால இன்னொரு அப்பாவியோட ரத்தத்தை பலியா தரணும். அவனை கொன்னா மட்டும்தான் அந்த பூவை சொந்தமாக்க முடியும்ன்ற மாதிரி சொல்றா. என்ன இந்த குதிரைக்காரனை தேடி போலான்னு பார்த்தா என்னென்னவோ விஷன் வருது. இது எனக்கு எதனால வருதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு சொல்லி கொடு இந்த சக்தியை கண்ட்ரோல் பண்றதுக்குன்ற மாதிரி ஹீரோ கேட்பான். அதனால எனக்கு என்ன லாபம்? எனக்கு ஒரு முத்தம் தெரியான்ற மாதிரி கேட்பா. இதை கேட்டோன்னே ஹீரோ அமைதியா இருப்பான். போய் அந்த லீசா கிட்டே கேட்டுக்கிட்டு கடுப்பா எந்திரிச்சு போவா. சும்மா லீசாவை இழுக்காது, அவளுக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லை. அப்போனா சரின்ட்டு அவளே பக்கத்துல வந்து முத்தத்தை கொடுத்துட்டு, உனக்கான பதில் உன்னோட பிறப்புல தான் இருக்கு, உன்னுடைய பாஸ்ட்டை பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சிடும்ன்ற மாதிரி ஹீரோ பிடிச்சி தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறா. தண்ணிக்குள்ள ஒரு விஷயம் பார்க்கறான். அவன் குழந்தையா இருக்கும்போது அப்பா அம்மா டாக்டர் கூப்பிட்டு வந்து பார்த்துருக்காங்க. இவன் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம், இறந்துருவான்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. யார் சாவா யார் பிறப்பான்ட்டு உங்களால தீர்மானிக்க முடியாது டாக்டர், அது கடவுள் கையில தான் இருக்கு. உங்களால முடிஞ்சது ட்ரீட்மெண்ட் பண்ற வேலை மட்டும்தான், அதை பண்ணுங்கன்ற மாதிரி ஹீரோட அப்பா சொல்லியிருப்பாரு. இந்த விஷயம் திடீர்னு குழந்தை உருவத்துல இருக்க ஹீரோவே போய் பாக்குற மாதிரி தெரியும். அந்த இடத்துல லீசா வந்துருவா. லீசாக்கு அப்புறம் முக்காடு போட்ட மாதிரி ஒரு பொண்ணு தெரிவா. அந்த முக்காடை எடுத்து பார்த்தா முகத்துல மச்சம் வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு, என்னோட வாழ்க்கை உன் கையில தான்ன்ற மாதிரி சொல்றா. இதை பார்த்து விஷன்ல இருந்து ஹீரோ எந்திரிக்கிறான். அப்புறம் அந்த சூனியக்காரன் வந்து யாரோ ஒருத்தங்கிட்ட அந்த பூவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் நீ எனக்கு எடுத்து கொடுத்துட்டேன்னா உனக்கு நான் நிறைய தங்கம் தருவேன்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இதை கேட்டுக்கிட்டே ஹீரோ அவன் பக்கத்துல போகும்போது யாரு கூட பேசினான்னு தெரியல, அவன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இவனாலதான் ஏதோ நடக்குது போல இருக்குன்ட்டு ஃபாதர் கிட்ட போய் பேசிக்கிட்டு இருப்பான். அவன் எப்பேற்பட்டவன்ற மாதிரி கேட்டா அவனும் ஆன்மாக்களை சாப்பிட்றவன் தான். ஹேனாவும் இவனும் கிட்டத்தட்ட கூட்டாளிகள் மாதிரி தான். ஒரு நல்ல ஆளை தேர்ந்தெடுத்து அவனை மோசமான ஆளா மாத்தி அவனோட ஆத்மாவை உட்கொள்ளுவான். இதுக்கு முன்னாடி அவன் இங்க இருக்கும்போது அவனை பத்தி தகவல்களை சேகரிக்கலான்ட்டு அவனை ஃபாலோ பண்ணேன். ஆனா நான் அவனை ஃபாலோ பண்றதை கண்டுபிடிச்சு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டான். திரும்ப இங்க இவன் வந்திருக்கான், என்னென்ன நடக்க போகுதுன்ற மாதிரி பேசுவாரு. அந்த இடத்துல லீசா ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருப்பா. லீசா எப்பவுமே இங்கதான் வந்து ப்ரேயர் பண்ணுவாளா? ஆமா, தினம் வருவா. அவனோட ஹஸ்பண்ட் பண்ற பாவத்துக்காக வரா போல இருக்குன்ற மாதிரி சொல்வாரு. ஹஸ்பண்ட் என்ன பாவம் பண்றாருன்னு கேட்டா அது எனக்கு தெரியல, அவன் ஏதோ ஒரு தப்பு பண்றான், இது வரைக்கும் அவன் இந்த சர்ச்சுக்கு வந்ததே இல்லைன்ற மாதிரி ஃபாதர் சொல்றாரு. அப்புறம் ஹீரோ வெளியே போய் நின்றுட்டு இருக்கும்போது லீசா வருவா. லீசா கிட்ட கரடி பள்ளம்ட்டு ஒரு பேரை சொல்லி அது எங்க இருக்குன்னு கேட்பான். பேய் பொண்ணு தான் சொல்லியிருப்பா அந்த இடத்துல தான் அந்த பூ பூக்கும்ட்டு. இல்ல அங்க போகாதீங்க, உங்க உயிருக்கு ரொம்ப ஆபத்துன்ற மாதிரி சொல்லுவா. இல்ல நான் போய் தான் ஆகணும்னு ஹீரோ அங்கிருந்து வேகமா கிளம்பி போறான். போகும்போது அந்த கொல்லை வீட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் போறான். அந்த இடத்துக்கு போனோம் கூட வரியான்ற மாதிரி கூப்பிட்டா அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன், நீயும் போவாதன்ற மாதிரி சொல்லுவான். சரி அந்த இடத்துக்கு நானே போறேன், ஏதாவது வெப்பன் இருந்தா கொடுறா, அந்த இடத்துக்கு தனியா போறதுக்கு பயமா இருக்குன்ற மாதிரி ஹீரோ கேட்பான். ஒரு துப்பாக்கி எடுத்து கொடுப்பான். ஹீரோ காட்டு வழியா வேகமா போயிட்டு இருக்கும்போது நெருப்பை பயன்படுத்தி சில பெண்கள் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி டான்ஸ் ஆனா உங்களுக்கு கல்யாணம் ஆவதா ஒரு ஐதீகம். அதை ஃபாலோ பண்ணி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த வழியா தான் போவான். அப்போ ஹீரோ விஷன்ல பார்த்த அந்த பொண்ணு வந்துட்டு என்னோட வாழ்க்கை உன் கையில தான்ன்ற மாதிரி சொல்லுவா. சூனியக்காரனும் அந்த பையனும் அங்க நின்றுட்டு இருக்காங்க. கரெக்டா பூ பூக்க போகுதுன்ற மாதிரி சொல்றான். நிலா வெளிச்சம் பட்டோன்னு அந்த பூ பூத்துரும். அதை பறிச்சு அவன் தண்ணிக்குள்ள போட்டோன்னு அந்த இடத்துல இருக்க கல் ஃபுல்லா தங்கமா மாறிடும். அவனும் ஆசையா கல் எடுத்து பார்த்தா மறுபடியும் அது கல்லாவே மாறிடும். இதுக்கு நீ இன்னொரு வேலை பண்ண வேண்டியது இருக்குன்ட்டு முக்காடு போட்டு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வரா. உன்னோட கையால இந்த பொண்ணை கொல்லணும், அவளோட ரத்தம் இங்க பட்டா மட்டும்தான் அந்த பூவோட சக்தி வேலை செய்யன்ற மாதிரி சொல்லுவான். சரி அந்த பொண்ணு யாரான்னு பார்த்தா அங்க ஒரு ட்விஸ்ட். இவன் லவ் பண்ற பொண்ணோட தங்கச்சி தான் அவ. இந்த கத்தியை எப்படின்னோட கத்தியை வாங்கி கழுத்திலேயே வச்சிருவான். ஆனா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு வேணாம் அப்படி பண்ணாத, இப்படி அவளை நீ கொன்னன்னு வச்சுக்கேன், அவளோட அக்கா உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டா, தங்கம் வேற மறைய போகுது, சீக்கிரம் விட்டுன்ற மாதிரி அவன் டெம்ப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் சொல்ற மாதிரி எதுவுமே நடக்காது, உன்னோட ஆத்மா அசுத்தமான முன்ன அவனே உன்னை சாப்பிட்டுருவான்ற
வேணான்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். இவன் அதெல்லாம் கண்டுக்காம கத்தியை வச்சு அறுக்க போவான் பாருங்களேன். ஹீரோ ஷூட் பண்ணிடுவான். சுட்டவனே ஊந்து இப்பதான்டா பாக்குறேன்ற மாதிரி ஹீரோ சுட்டுட்டு கீழே விழுந்துருவான். அப்புறம் அந்த சூனியக்காரனை பார்த்தா அவன் பச்சை கலர்ல ஒரு மான்ஸ்டரா மாதிரி அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறான். அதாவது ஸ்டார்டிங்ல இவன் தான் வந்து அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு ஊருக்குள்ள வந்திருக்கான். ஹீரோ என்னடா இதுன்ற மாதிரி அந்த பொண்ணை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிக்கிட்டு இருக்கான். டாக்டர் ட்ரீட்மெண்ட் பாருங்கன்னா இல்ல இவளை பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு போகணுன்ற மாதிரி சொல்லுவாரு. இங்க பாருங்க, யார் சாவா யார் உயிரோட இருப்பான்ட்டு நீங்க தீர்மானிக்க முடியாது. அது ஆண்டவன் தான் தீர்மானிப்பாரு. உங்களோட வேலை ட்ரீட்மெண்ட் பாக்குறது மட்டும், அதை மட்டும் பாருங்கன்ட்டு அவங்க அப்பா சொன்ன டைலாக்கே சொல்லுவான். சரி ஓகே ட்ரீட்மெண்ட் பாக்குறேன்னு அவரும் ட்ரீட்மெண்ட் தைரியமா பாத்துட்டு இருக்காரு. வெளியே அப்பாவும் பொண்ணும் தங்கச்சி இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறாங்க. அந்த பையன் செத்து இருக்கிறத பார்த்து பொண்ணு வேற அப்பா மேல பயங்கரமா கோவப்பட்டுன்னு இருக்கா. ட்ரீட்மெண்ட் பார்த்து முடிச்ச உடனே அந்த பொண்ணுக்கு மூச்சே இருக்காது. இதுதான் உன் கடவுளோட ஆசைப்புல இருக்கு அப்படின்ட்டு வருத்தப்படுவாரு. திடீர்னு அந்த பொண்ணு மூச்சு வாங்க பாருங்களேன். இதை பார்த்த உடனே ஹீரோ இதுதான் அவரோட விருப்பம்ன்ற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னா அவருக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிரும். நம்ம போட்ட கணக்கு சரியா இருந்தா இன்னைக்கு தான் நல்ல நாள். இன்னைக்கு அந்த கொம்பை ஏதாவது ஒரு பொண்ணை கொலை பண்ணியிருக்கணும். ஒருவேளை நம்ம போட்ட கணக்கு தப்பா உனக்கு பூவோட விஷன் வரும்போதே அந்த கொம்பனோட விஷனும் வந்திருக்கும். யார் அந்த பொண்ணுன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியும் யோசின்ற மாதிரி சொல்றாரு. இதை யோசிச்சுக்கிட்டே ஹீரோ வீட்டுக்கு போறான். லீசா அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கா. நீ அந்த இடத்துக்கு போனதுல இருந்து எனக்கு ஒரே கவலையா இருந்துச்சு. என்னோட ஹஸ்பண்டும் வீட்டுல இல்ல, அவர் வெளியே போயிருக்காரு, நாளைக்கு தான் வருவாரு. அதுக்காக தான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன்ற மாதிரி ஆறுதலா பேசுவாங்க. பேசிட்டு போக ட்ரை பண்ணுவாங்க. அந்த இடத்துல திடீர்னு நிக்கிறாங்க. பேய் பொண்ணா இங்க இருந்து கண்ணாடியில பாத்துக்கிட்டு தான் இருக்கு. இதை சொல்லாமான்னு வேணாமான்னு தெரியல, நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கு முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறா. இதை பார்த்தோன்னா அந்த பேய் பொண்ணு கண்ணாடியை உடச்சிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அடுத்த சீன்லயே அந்த குதிரைக்காரன் யாரோ ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு அங்கிருந்து போறான். யாருன்னு பார்த்தா முகத்துல மச்சம் வச்சுக்கிட்டு என் வாழ்க்கை உன் கையில தான்ட்டு ஒரு பொண்ணு பேசியிருப்பாள். அந்த பொண்ணு தான். ஹீரோக்கு அப்போவே அந்த பொண்ணை பத்தி விஷன் வந்திருக்கு. இந்த பூவை ஃபோக்கஸ் பண்ணி இந்த விஷயத்த அவன் விட்டான். அப்போ நம்ம போட்ட கணக்கு கரெக்டு தான். அடுத்த பொண்ணு சாகிறதுக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு. இந்த கொலையை எப்படியாவது தடுக்கணும். எப்படி தடுக்க போறோம், ஏதாவது ஐடியா இருக்கான்ற மாதிரி கேட்பாரு. அவனுக்கு விக்டம் கிடைச்சா தானே கொலை பண்ணுவான். விக்டமே இல்லாம பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு ஐடியா சொல்றான். அடுத்த சீன்லயே ஊர் மக்கள் எல்லாரையும் நிறுத்தி வச்சு நீங்க நைட்ல எங்கேயும் வெளியே போக கூடாது, பெண்களை வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வைக்கணுன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னா எல்லாருமே புரிஞ்சுப்பாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனா புரிஞ்சுக்காம நீ சொன்னா எல்லாம் செஞ்சிருவோமா போடா அப்படின்ற மாதிரி கலைஞ்சு போயிடுறாங்க. குறைஞ்சபட்சம் பெண் பிள்ளைகளை தனியாவது அனுப்பாதீங்கடா, உங்க பார்வையிலேயே வச்சுக்கோங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லி அமுச்சு விடுறான். அப்புறம் ஹீரோ அவன் சம்மந்தப்பட்ட ஃபைல தான் புரட்டிக்கிட்டு இருக்கான். நீங்க இன்னும் தூங்கலையான்ற மாதிரி வேலை செய்யறவர் வந்து கேட்கிறாரு. இவர் ஹீரோ பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா அம்மா கிட்ட வேலை செஞ்சிருக்காரு. எனக்கு ஒரு விஷயத்த சொல்றீங்களா, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே எங்க வீட்டுல வேலை பாக்குறீங்கல்ல, ஏதாவது வினோதமா நீங்க பாத்திருக்கீங்களான்ற மாதிரி கேட்பாரு. அப்படி எதுவுமே நான் பாக்கலையே, சின்ன வயசுல உங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகும், அது ஒண்ணுதான்ற மாதிரி போவாரு. திரும்ப கேட்கிறேன், ஏதாவது என்கிட்ட மறைக்கிறீங்களா? அப்படி எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. ஆனா வெளியே போனோம்னா ஒரு முகம்லாம் மாறுது. எதையும் யோசிச்சு ரொம்ப கவலைப்படுறாரு. ஹீரோ வந்து கை குழந்தையா பிறக்கும் போதே அவன் அழல. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காரு. வேண்டிட்டு வெளியே போகும்போது சர்ச்சுக்கு வெளியே ஒருத்தன் மூக்கு கட்டின மாதிரி நின்றுகிட்டு இருக்கான். எல்லாமே கடவுளாலேயே பண்ற முடியாது, அப்போ உன்னால பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்பாரு. என்னால முடியும், நான் உனக்கு இது பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், உனக்கு என்ன வேணுமோ நான் அதை பண்றேன்ற மாதிரி சொல்றாரு. அடுத்த சீன்ல பார்த்தா நிறைய பெண்களோட வீட்டுல அந்த சிம்பிள் இருக்கு. அதை பார்த்துட்டு எல்லாருமே பயப்படுறாங்க. ஒரே நாள்ல 7 பொண்ணுங்க வீட்டுல இப்படி நடந்திருக்கேன்ற மாதிரி ஆச்சரியமா பார்ப்பாங்க. இது வரைக்கும் 5 பெண்கள் இறந்து போயிருக்காங்க. குருவோட கணக்குப்படி, அதாவது அவர் பேப்பர்ல 12+1 எழுதியிருக்காரு. மொத்தம் 13 பெண்கள் சாகணும். 5 பேர் இறந்துருக்காங்க, 7 பெண்களோட வீட்டுல மார்க் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஒருத்தர் யாரு? 13 பேர் தான் சாக போறாங்கன்ட்டு அவர் கனெக்ட் பண்ணியிருந்தாருன்னா டைரக்டா 13ன்னு எழுதியிருக்கலாம். ஏன் 12+1 எழுதுறாங்க? இந்த கேள்விகள்லாம் நமக்கும் பதில் தெரியல. அப்படியே கதை போறபடியே பார்க்கலாம். டாக்டர் அந்த சிம்பிளை பார்த்துட்டு இது ஒன்றும் பெயிண்டால் எழுதல, இது ரத்தத்துல எழுதியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லுவாரு. அப்புறம் அந்த ரத்தத்துல ஒரு முடி இருக்கும். இதை பார்த்தா நாய் முடி மாதிரி இருக்கு, நாயோட ரத்தத்தை பயன்படுத்தி தான் எழுதியிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. 7 பெண்களோட வீட்டுல இந்த சிம்பிள் இருக்கு. அதை அவன் போட்டிருக்க வாய்ப்பே இல்லை, அவன் கொலை மட்டும்தான் பண்ணுவான். அப்போ அந்த குதிரைக்காரனுக்கு எவனோ ஒருத்தன் இங்கேருந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ்காரர் இங்கேருந்து போறாரு. அடுத்த சீன்லயே ஒரு லேடியை கட்டுறாங்க. அவ தண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. அந்த டைம்ல ஒரு பாட்டி என்னோட நாயை பாத்தியான்ற மாதிரி வந்து கேட்பாங்க. நான் பாக்கலையன்ற மாதிரி சொல்லுப்பா. எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லைன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே போறாங்க. அவங்கள வந்து ஒருத்தன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்த ஹீரோ வந்து லீசாவோட வீட்டு வாசல்ல நின்றுகிட்டு இருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் லீசாவோட உயிருக்கும் ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறேன். நான் விஷன்ல பார்த்தேன். அவளையும் பாதுகாப்பா வைக்கிறது நல்லது. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, 7 பெண்களையும் பாதுகாப்பா ஒரே இடத்துல வைக்கணும். அதுவும் ஊருக்குள்ள இல்ல, ஊரை தாண்டி வெளியே வைக்கணும். அப்படி ஏதாவது இடம் இருக்கான்னொன்னே போலீஸ்காரர் கூட இருக்கிறவன் ஒரு ஃபார்ம் இருக்கு ஊரை தாண்டி தூரமா, அங்கே வேணா சேஃபா வைக்கலாம்ன்ற மாதிரி சொல்லுவான்.
எல்லா பெண்களையும் கூப்பிட்டு போய் அங்கே சேஃபா வைங்க, நான் லீசா வீட்டுல பேசுறேன்ற மாதிரி சொல்லுவான். சரின்ற மாதிரி போலீஸ்காரரும் சொல்றாரு. இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு போயிடுறான். சார் அப்பனா நான் எல்லா பெண்களையும் கூப்பிட்டு போற வேலையை பார்க்கவான்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேட்பான். அந்த வேலைக்கு எந்த அவசரமும் இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணு, எனக்கு கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு ஹீரோ மேலன்ற மாதிரி போலீஸ்காரர் சொல்றாரு. அடுத்து ஹீரோ லீசா வீட்டுக்கு வந்து லீசா கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துல லீசாவோட ஹஸ்பண்ட் வந்தோடனே லீசா பயந்துடுறா. அவர் கை ஃபுல்லா ரத்தமா இருக்கும். கவலைப்படாத, துப்பாக்கி எடுத்துன்னு போய் வேட்டையாடலான்னு பார்த்தேன், துப்பாக்கி வேலை செய்யல, அதான் கத்தியை வச்சுட்டு ஒரு மிருகத்தை போட்டு தள்ளிட்டு வரேன். இந்த தடவை நீங்க கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும்னு ஹீரோ கூட உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு. லீசாவோட உயிருக்கு அந்த குதிரைக்காரன் மூலமா ஆபத்து இருக்கு, இவளை கொண்டு போய் நான் பாதுகாப்பா வைக்கணும் ஒரு இடத்துலன்ற மாதிரி கேட்பா. இந்த அதிகாரம்லாம் என் வீட்டில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காத, உன் வீட்டில் போய் பண்ணிக்கின்ற மாதிரி கட்டன் ரேட்டா சொல்றாரு. இதை கேட்டோன்னே ஹீரோ டென்ஷனா கிளம்பி போவான். லீசா தான் பின்னாடியே வந்து அவர் அப்படிதான் பேசுவாரு, தப்பா எடுத்துக்காதீங்கன்ற மாதிரி சொல்லுவா. அடுத்து அந்த கொல்லனோட பொண்ணை காட்டுறாங்க. அவன் நடந்து போயிட்டு இருக்கா அப்பாவோட துணியை தைக்கிறதுக்காக. அப்போ வீட்டுக்கு வெளியே இருந்து சத்தம், என்ன சத்தம்ட்டு அந்த வீட்டுக்கு பின்னாடி இருந்து ஜன்னல் வழியா பாக்குறா. அப்போ ஒரு சூனியக்காரி தன்னுடைய சாப்பாடை பறக்க வச்சு சாப்பிட்டு இருக்கா. பக்கத்துல ஒரு நாய் செத்து போயிருக்கு, கீழே ஃபுல்லா ரத்தம் கலெக்ட் ஆயிருக்கு. இதை பார்த்துட்டு இருக்கும்போதே அடுத்த நொடி அந்த சூனியக்காரி பின்னாடி வந்து நிக்கிறா. உள்ள வரியா, நான் சாப்பாடு தரேன்ட்டு மேல கை வைப்பா. விரல்ல இருந்து நகமா வரும். இல்ல நான் வீட்டுக்கு போனோன்ட்டு குழந்தை அங்கேருந்து ஓடி போயிருது. இதை கூட அந்த முக்காடு போட்டவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அடுத்த பொண்ணு ஸ்ட்ரைட்டா அவங்க அப்பா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடுறா. அவர் ஸ்ட்ரைட்டா ஹீரோ கிட்ட வந்து, என்னோட பொண்ணு இந்த மாதிரி சூனியக்காரியை பார்த்துருக்கா, அவ சாப்பாடை பறக்க வச்சு சாப்பிட்றாளான்ற மாதிரி சொல்லுவான். இதை என்னால நம்ப முடியலையே, சின்ன பொண்ணு சொல்றத நம்பலாமான்ற மாதிரி ஹீரோ கேட்பான். கண்டிப்பா என் பொண்ணு சொல்றத நம்பலாம், அந்த வீட்டுல இறந்து போன ஒரு நாயும் இருக்குன்ற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னா அப்ப அந்த அடையாளத்தை அந்த பொண்ணு தான் ஏற்படுத்தி இருப்பான்னு ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிடுறான். நீ போ, போலீஸ்காரங்களை கூப்பிட்டு வா, நான் அந்த பொண்ணு வீட்டாண்ட போறேன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போறான். போலீஸ்காரங்க வந்த பிறகே ஹீரோ போயிருக்கலாம், இருந்தாலும் அவசரப்பட்டு அந்த வீட்டுக்குள்ள முதல்ல போயிடுறான். போய் பார்த்தா அந்த பொண்ணை வேற யாரோ கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏய் என்னடா பண்ற அப்படின்ட்டு ஹீரோ பக்கத்துல போகும்போது ஒரு பொருள் எடுத்து மண்டையில அடிச்சிடறான். ஹீரோ மயங்கிடுறான். ஹீரோ மயக்கத்திலேயே நிறைய விஷனை பாக்குறான், நிறைய சூனியக்காரங்களை பாக்குறான். அதுக்கப்புறம் மந்திர புத்தகத்தை யாரோ படிக்கிற மாதிரி பாக்குறான். ஒரு கண்ணு அவனை பாக்குற மாதிரி பாக்குறான். அதை பார்த்துக்கிட்டே ரத்தத்தால ஏதோ மந்திர வார்த்தைகளை வேற எழுதி வச்சிருக்கான். அடுத்த சீன்ல போலீஸ், டாக்டர், அந்த வரைகிறவன் எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. ஹீரோ ரத்தத்துல எழுதினதை வந்து பேப்பர்ல எழுதிட்டு டாக்டர் கிட்ட இது என்னன்னு தெரியுதான்ற மாதிரி கேட்பான். இதை பார்த்தா லாட்டின் மொழி மாதிரி தெரியுது, இது என்னன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுவாரு. அந்த பொண்ணை வேற ஆணியில அரைஞ்சு வச்சிருக்காங்க. போலீஸ்காரர் ஃபுல்லாவே ஹீரோவை சந்தேகப்பட்டு தான் கேள்வியா கேட்டுன்னு இருக்காரு. நாங்க வரதுக்கு முன்னாடி நீ எதுக்கு முன்னாடி கிளம்பி வந்த, அப்புறம் கொலை பண்ண ஆளோட முகத்தையும் பார்க்கலன்ற, கொஞ்சம் கூட அடையாளத்தை சொல்ல மாட்டேங்கிற, எனக்கு ஓ மேலதான் சந்தேகம், ஒருவேளை இவதான் குதிரைக்காரனுக்கு ஹெல்ப் பண்றான்ற விஷயத்த தெரிஞ்சு கொலை பண்ணிட்டியான்ற மாதிரி கேட்பாரு. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அந்த பெண்களை சீக்கிரமா ஃபார்முக்கு கொண்டு போய் வைக்கிற வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ போயிடுறான். அசிஸ்டன்ட் வந்து, சார் நான் கொண்டு போய் அந்த பெண்களை அங்கே வச்சிருவான்ற மாதிரி கேட்பான். இல்ல வெயிட் பண்ணு, எனக்கு ஹீரோ மேலதான் சந்தேகம் இருக்குன்ட்டு அவர் சந்தேகத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்புறம் டாக்டரோட இடத்துக்கு அந்த பொண்ணோட உடம்பு கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. அந்த பொண்ணோட நெஞ்சிலேயே ஒரு கட்டையை வச்சுதான் குத்திருப்பாங்க, அதுலயும் ஏதோ மந்திர எழுத்துக்கள் எழுதி இருக்கு. ஒருவேளை இது ரிச்சுவலா இருக்கும் போல இருக்குன்ட்டு டாக்டர் விளையாட்டா பேசுவாரு. அப்புறம் ஹீரோ வந்து இறந்து போன அந்த லேடியோட படத்தையும் கேட்டு வாங்கிப்பான். அவர் கிளம்பி போன உடனே அங்க பேய் பொண்ணு வந்துடுறா. சரி அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுல, நம்ம 2 பேரும் ஜாலியா இருப்போம்ட்டு அவ பாட்டுக்கு விளையாட்டுத்தனமா பேசிக்கிட்டு இருக்கா. எனக்கு இதுக்கு பதில் சொல்லுன்ட்டு அந்த கொம்பு இடத்துல வந்து காட்டுறான் பாருங்களேன். அதை பார்த்தோன்னா பயந்து போய் செவுத்தோரமா ஒட்டிக்கிறா. அது தூரமா கொண்டு போ, அதை வச்சுதான் சூனியக்காரங்களையும் கெட்ட ஆன்மாக்களையும் கொல்லுவாங்க, சீக்கிரம் கொண்டு போனோன்னே ஹீரோ எடுத்துட்டு போய் வச்சிடறான். வச்சுட்டு வந்து பார்த்தா அந்த பொண்ணு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டா. அடுத்த சீன்லயே போலீஸ்காரர்கிட்ட வந்து, அந்த பொண்ணை கொலை பண்ணவன் திரும்ப வருவான், அவனை கண்டுபிடிக்கலாம், என்ன நம்புங்கன்ற மாதிரி சொல்றான். அவன் அந்த ரிச்சுவலை முழுசா முடிக்காம போயிட்டான். மறுபடியும் செத்து போன சூனியக்காரியோட உடம்பு எடுக்கிறதுக்காக வரான். அந்த இடத்துல டாக்டர் பார்த்து தூங்கிட்டு இருக்காரு. இந்த பொண்ணோட உடம்பு அவன் தூக்கும் போதே போலீஸ்கார, அசிஸ்டன்ட், ஹீரோ, இன்னும் 2 பேர் வர இங்கதான் இருக்காங்க, அந்த வரைகிறவன் முதற்கொண்டு. அவங்க கூட சண்டை போடுவாங்க பாருங்களேன். அவன் அசால்ட்டா எல்லாரையும் சமாளிச்சுட்டு இருப்பாங்க. கடைசியில அந்த வரைகிறவன் தான் ஒரே அடி கீழே விழுந்திருப்பான். டாக்டர் இவ்வளோ சத்தம் போட்டு கூட எந்திரிச்சிருக்கவே மாட்டாரு. ரொம்ப நிம்மதியா தூங்குறான்ல. சரி ஓகே, இவனை கொண்டு போய் விசாரிக்கலான்ட்டு இவனை கட்டி போட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோ லாட்டின் மொழியில எழுதின விஷயத்த தான் காமிச்சு கேட்பான். அது ஏதோ மந்திர வார்த்தை மாதிரி இருக்கு. உனக்கு லாட்டின் நல்லா தெரியுமான்ற மாதிரி ஹீரோ கேட்டா, நல்லாவே தெரியும், நான் ஒரு பாஸ்டர் மாதிரி தீய சக்திகளை விரட்டுறவன். அந்த சூனியக்காரிய 13 வருஷமா நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவளை ரிச்சுவல் பண்ணி முழுசா அழிக்கிற டைம்ல தானே நீ குறுக்க புந்துட்டன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். ஹீரோ கிட்ட இந்த மாதிரி பேச்சை கொடுத்துக்கிட்டு அவனோட கை வந்து ஒரு கட்டை கை தான், அந்த கையை வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். கட்டை அவுத்த உடனே ஒரு கத்தி எடுத்து ஹீரோட கழுத்துல வச்சிருவான். போலீஸ்கார் நீங்க போய் அந்த கூண்டுக்குள்ள உங்களே லாக் பண்ணிக்கங்க அப்படின்றோன்னா அவர் போய் லாக் பண்ணிப்பாரு. சாவியை தூக்கி போடுங்கன்னு வெளியே தூக்கி போட்டுருவாரு. சரி நான் இவனை கூப்பிட்டு கிளம்புறேன், அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை தீத்து கட்டிடுவேன்டான்ற மாதிரி போலீஸ்கார் மிரட்டுவாரு. வெளியே போனவனே ஹீரோவை விட்டுருப்பான். எனக்கு உன்னோட உதவி வேணும், அந்த சூனியக்காரியை முழுசா அழிக்கணும், உனக்கும் நிறைய கேள்விகள் இருக்குல்ல, அந்த கேள்விக்கான விடையும் கிடைக்கும்ன்ற மாதிரி கூப்பிடுறாரு. அடுத்து டாக்டர் இங்க தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. அந்த சூனியக்காரி சாகலங்க, எந்திரிச்சு வந்து டாக்டரை கொல்ல ட்ரை பண்றா. அடுத்து பின்னாடி அவன் வந்து ஓங்கி ஒரு குத்து, எப்பா அவன் கொலை பண்றான் பாரு பாட்டு சொல்லிக்கிட்டு அவர் மங்கிடுறாரு. அசிஸ்டன்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வரான். டே அந்த சாவி எடுத்து முதல்ல கூண்டை தரடான்னு கூண்டை திறந்து விட்டுறாரு. அவன் எப்படியோ நிக்கோலாய் கோகுல கூப்பிட்டு போயிட்டான். அவங்க 2 பேரையும் கண்டுபிடிக்கணும்.
அதுக்கு முன்னாடி அந்த பெண்கள் எல்லாரையும் பாதுகாப்பா கொண்டு போய் ஃபார்ம் ஹவுஸ்ல வைன்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா இது வரைக்கும் இவர் ஹீரோ சந்தேகப்பட்டு இருந்தாரு. ஹீரோ அந்த பொண்ணை கொலை பண்ணலன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோ சொல்றதை நம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இந்த பக்கம் அந்த பொண்ணோட உடம்பு எடுத்துட்டு வெளியே போகும்போது வரையறவர் வந்துருவாரு. ஹீரோ பின்னாடி இருந்து வந்து எங்களை நம்பு, நாங்க சர்ச்சுக்கு ஒரு ரிச்சுவல் வேலையா நாங்க போறோம், போலீஸ்காரருக்கு இந்த விஷயம் தெரிய வேணான்ற மாதிரி சொன்னோன்னே சரின்ட்டு அவர் வழி விட்டுறாரு. அப்புறம் எல்லா பெண்களையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அவன் சர்ச்சுக்குள்ள அந்த பொண்ணோட உடம்பு வச்சுட்டு எல்லா கதவையும் அடைக்கிறான். இந்த ரிச்சுவல் ரொம்ப ஆபத்தானது. இந்த சூனியக்காரி சாகுற தருவாயில ஒரு மிகப்பெரிய சாத்தானையே கொண்டு வர முடியும். அந்த சாத்தானால ஆன்மாவை உரிய முடியும். அந்த சாத்தானை இவ கூப்பிடுறதுக்கு முன்னாடி நான் முடிக்கணும் இந்த ரிச்சுவலை. இதுக்கு முன்னாடி நீ இதை பண்ணியிருக்கியா? பண்ணியிருக்கேன். அது மூலமா தான் ஒரு கையை இழந்தேன். இது ரொம்ப ஆபத்தான விஷயம் தெரியுமான்ற மாதிரி சொல்லுவான். அடப்பாவி என்னடா கோத்தன்ற மாதிரி ஹீரோ பயப்படுவான். இந்த வட்டத்துக்குள்ளபா, அவளால ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி கூப்பிடுவான். உள்ள ஒரு காலதாங்க வைப்பான். அவனுக்கு நிறைய விஷயம் வர ஆரம்பிச்சிரும். உள்ள வந்து தொலைடான்ட்டு உள்ள இழுத்து போட்டுறாரு. இந்த பக்கம் எல்லா பெண்களையும் ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல அடைச்சிட்டு 4 பேர் காவலுக்கு இருக்காங்க. ஹீரோ இதே மாதிரி எவ்வளவு நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்குது, உன்னை நம்புறது வேலைக்காவது போல இருக்கு, அந்த போலீஸ்கார் பேச்சே நம்பலான்ற மாதிரி வட்டத்தை தாண்டி வெளியே போக ட்ரை பண்ணுவான். போவாங்கலான்ட்டு கையை பொடிச்சு இழுத்த உடனே அந்த சூனியக்காரியோட உடம்பு பயங்கரமா ஆடும். அப்போ டெரரா எந்திரிச்சு ஒரு லுக் விடுவா பாருங்க. ஐயோன்ட்டு வேகமா போய் மந்திரத்தை படிக்க ஆரம்பிச்சிடுறான். அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கிற பெண்களை தேடி அந்த குதிரைக்காரன் வராங்க. இவனுங்க துப்பாக்கி வச்சு எவ்வளவு ஷூட் பண்ணாலும் அவன் சாகவே மாட்டேங்கிறான். அவனுங்களை நெருங்கி வந்து அவன் எல்லாரையுமே கொண்டு போட்டு அந்த பெண்கள் கத்துற சத்தம் மட்டும்தான் கேக்குது. இந்த பக்கம் இவன் மந்திரத்தை போட்டுக்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணால வட்டத்தை தாண்டி வர முடியல. உடனே நிறைய பேய்களை வர வைக்கிறாங்க அவளோட பவரை யூஸ் பண்ணி. அது கூடயே பேய் பொண்ணா இங்க கிளம்பி வந்துகிட்டு இருக்கா. போலீஸ்காரன் அசிஸ்டன்ட் குதிரையில போயிட்டு இருக்கும்போது அங்கிருந்து ஒரு ஆள் தப்பிச்சு வந்து ஃபார்ம் ஹவுஸ்ல ஆபத்துன்ற மாதிரி கத்துறா. இதை கேட்ட உடனே இவங்க 2 பேரு வரைகிறவன் 3 பேரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ சூனியக்காரிக்கிட்ட நீ தான் அந்த எல்லா அடையாளத்தையும் வரைஞ்சியா, நீ தான் அந்த குதிரைக்காரனுக்கு ஹெல்ப் பண்றியன்ற மாதிரி கேட்டா, ஆமாண்டா நான் தான்டா பண்றேன்ற மாதிரி சொல்வா. அப்போ அவனோட பேரு எனக்கு தெரியணும், பேரை சொல்லுன்ற மாதிரி கேட்டா பேரை சொல்ல மாட்டா. அப்படியே இங்க 3 பேரும் உள்ள வந்து பார்த்தா எல்லா பெண்களும் செத்து போயிருக்காங்க. 7 பெண்கள். கிட்டத்தட்ட அந்த குதிரைக்கார 12 பேரை கொண்டுட்டான். அந்த வரைகிறவன் கடவுளே என்ன கொடுமை இது, எப்படி நடந்தது, நீங்க இருக்கும்போது எப்படி இந்த விஷயம் நடந்துச்சுன்ற மாதிரி போலீஸ்கார பார்த்து கத்திக்கிட்டு இருக்கான். இந்த இடம் வேற யாருக்குமே தெரியாதுன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லுவான். இந்த கேள்விக்கான பதில் நிக்கோலாய் கூகுள் கிட்ட தான் கேட்கணும். அவன் தானே இந்த பிளான சொன்னா. அதே மாதிரி இந்த இடம் அவனுக்கும் தான் தெரியும்ன்ற மாதிரி போலீஸ்காரர் சொல்றாரு. உடனே அந்த வரைகிறவன் எனக்கு தெரியும் அவன் எங்க இருக்கான்ற மாதிரி சொல்றான். அடுத்து இங்க மறுபடியும் ஹீரோ கட்டுறாங்க. அந்த கட்டையை அவன் மேல தூக்குனதுனால அந்த வாசிக்கிறவன் அந்த பேய் பிடிச்சி வெளியே இழுத்துருது. ஹீரோவும் பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணுவான். என்ன விட்டுரு, எப்படியாவது அந்த மந்திரத்தை படிச்சு இவளை அழிச்சிடுன்ற மாதிரி சொல்றான். அவன் வெளியே போனவொன்னு அவனோட ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிருது. இவன் பயந்துகிட்டே அந்த மந்திர புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கான். அதே டைம்ல அந்த சூனியக்காரி அந்த சாத்தானை கூப்பிட்டுறா. அவன் வரும்போது அந்த கட்டிடமே அப்படி இடிஞ்சு விழுது. மேலேருந்து கிளாஸ்ல உடஞ்சி கீழே விழுது. அவன் வரதே அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும். ஒரு கண் அடையாளம் மாதிரி வந்து ஹீரோவை பார்க்கும். பின்னாடி இந்த பேய் பொண்ணு அந்த கண்ணை பார்க்காதன்ற மாதிரி கத்துவா. ஹீரோ உடனே கீழே குனிஞ்சு அந்த பைபிளை படிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ கீழே இருக்கிற கண்ணாடி மூலமா அந்த கண்ணு என்ன பாரு பாரு பாருன்னு சொல்லும். அந்த மாய வார்த்தையில மயங்கி அந்த கண்ணை பார்த்துடுறான். அவனோட ஆத்மாவை அப்படியே அது உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ செத்துக்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல அவன் எழுதுன அந்த மந்திர வார்த்தையை எடுத்து படிக்கிறான். அது ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை போல இருக்கு. அதை படிச்ச உடனே அங்கிருந்து அந்த பேய் போயிடுது. அதே மாதிரி அந்த சூனியக்காரியும் அங்கிருந்து மயங்கி விழுந்துடுறா. அந்த இடத்துல இருந்து அவ்வளோ பெரிய பேய் அப்படியே சாம்பல் ஆகும். இதை இவங்க 3 பேரும் பார்த்துக்கிட்டு வேகமா சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. சர்ச்சுக்கு வந்து பார்த்தா ஹீரோ அங்கே இறந்து கிடக்குறான். அதே டைம்ல ஹீரோட பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இவனுக்கு மூச்சு இல்லைன்ட்டு பிரசவம் பார்த்த லேடி சொல்ற அதே டைம்ல அங்கே போலீஸ்காரரும் சொல்றாரு. இங்க ஹீரோ இறந்த விஷயத்த கேட்டோம்னா அவங்க அம்மா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு சாத்தான் நடந்து வரா. வந்து ஹீரோ மேல கைதான் வைக்கிறான். ஹீரோ அழ ஆரம்பிச்சிடுறான். அதாவது ஹீரோட அப்பா சாத்தான் கூட ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் ஹீரோவை உயிரோட வர வச்சிருக்காரு. இதோட கோகுலோட செகண்ட் பார்ட்டும் முடியுது. தேர்ட் பார்ட் தான் கடைசி பார்ட். யார் அந்த குதிரைக்காரன், எதுக்கு இத்தனை பேரை கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்த பேட்டர்னோட 30 வருஷத்துக்கு முன்னாடி வேற கொலை பண்ணியிருக்கான். இந்த கேள்விக்கான எல்லா விடையும் கடைசி பார்ட்ல தான் கிடைக்க போகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணான்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.